வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் விருச்சிக லக்கணமும் ஒரு சேர அமையப் பெற்றவர்கள் செவ்வாய் பகவானின் முழுமையான ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதால் இவர்களிடம் ஒரு அபாரமான காந்த சக்தியும் அஞ்சாத நெஞ்சமும் எப்போதும் குடிகொண்டிருக்கும். பொதுவாகவே இவர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு தலைமை பண்பு இருக்கும். எதையும் மறைமுகமாக திட்டமிட்டு செய்வதில் இவர்கள் கில்லாடிகள். இவர்களின் கண்கள் மிகவும் தீட்சண்யமாகவும் ஊடுருவி பார்ப்பது போலவும் இருக்கும். ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களின் குணத்தை இவர்களால் துல்லியமாக கணித்துவிட முடியும். மற்றவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். தனது லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருப்பார்கள். ஒருமுறை ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். அது வெற்றியாகும் வரை ஓயாமல் உழைக்கும் வைராக்கியம் கொண்டவர்கள். இவர்களுக்கு துரோகம் செய்தவர்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். காலம் கனியும் வரை காத்திருந்து உரிய பதிலடி கொடுப்பார்கள். வெளிப்பார்வைக்கு மிகவும் அமைதியாகவும் மர்மமானவர்களாகவும் தெரிந்தாலும் இவர்களுக்குள் ஒரு எரிமலையை போன்ற வேகம் இருக்கும். இவர்களின் பேச்சு சில சமயம் மற்றவர்களுக்கு கசப்பாக தெரிந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். எதற்கும் வளைந்து கொடுக்காத நேர்மை இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட இவர்கள் எத்தகைய சவாலையும் ஒரு விளையாட்டாக கருதி வெற்றிக்கனியை பறிப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு கோட்டை போல தனது உறவுகளை பாதுகாப்பார்கள். குடும்பத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். விருச்சிகத்தின் இரட்டை ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்தின் மீது அதீத பற்றும் அதே சமயம் ஒருவிதமான கண்டிப்பும் இவர்களிடம் இருக்கும். தனது மனைவி அல்லது கணவரிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்தும் குணம் இவர்களிடம் இயற்கையிலேயே இருக்கும். பிள்ளைகள் மற்றும் சகோதரர்களிடம் ஒரு இரகசியமான பாசத்தை வைத்திருப்பார்கள். அவர்களின் தேவைகளை அவர்கள் கேட்காமலேயே நிறைவேற்றி வைப்பார்கள். வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு தலைவன் என்ற உணர்வுடன் செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் தனது பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் கடினமான சூழலில் அனைவரும் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குடும்பத்தின் கௌரவத்தை எங்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சில சமயம் இவர்களின் அதிகப்படியான பிடிவாதத்தால் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் வந்தாலும் அன்பினால் அனைத்தையும் சரி செய்து விடுவார்கள்.
தனது தாய் மற்றும் தந்தைக்கு ஒரு சிறந்த மகனாக அல்லது மகளாக திகழ்ந்து அவர்களின் முதுமை காலத்தில் ஒரு பெரும் துணையாக இருப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக திகழ்வார்கள். எங்கு முதலீடு செய்தால் லாபம் வரும் என்பதை துல்லியமாக கணிப்பார்கள். நிலம், ரியல் எஸ்டேட், மருத்துவம், ரசாயனம் அல்லது இயந்திரம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் சாமர்த்தியமாக பேசுவார்கள். அதே சமயம் வியாபார ரீதியான திட்டங்களை மிகவும் இரகசியமாக வைத்திருப்பார்கள். இவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை போட்டியாளர்களால் ஒருபோதும் யூகிக்க முடியாது. கூட்டாக தொழில் செய்வதை விட தனித்து நின்று தொழில் செய்வதே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். தொழிலில் இவர்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் கராராக வேலை வாங்குவார்கள். வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை மன்னிக்க மாட்டார்கள். புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். அதன் மூலம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறுவார்கள். ஒரு தொழிலை தொடங்கினால் அதில் வரும் நஷ்டங்களை பார்த்து அஞ்ச மாட்டார்கள். தனது விடாமுயற்சியால் அதை லாபகரமாக மாற்றுவார்கள். நீண்டகால திட்டங்களை வகுத்துச் செயல்படுவதால் இவர்களின் தொழில் வளர்ச்சி என்பது மிகவும் நிலையானதாக இருக்கும். பொருளாதார சந்தையின் மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதால் இவர்கள் ஒரு சிறந்த தொழிலதிபராக மிளிர்வார்கள். வேலையை பொறுத்தவரை இவர்கள் ஒரு சிங்கத்தை போன்றவர்கள். எதற்கும் சலையாமல் போராடி இலக்கை அடைவார்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தால் அங்கு கண்டிப்பாக ஒரு அதிகாரமிக்க பதவியில்தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களின் கீழ் வேலை செய்ய பலர் விரும்புவார்கள். இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை அல்லது புலனாய்வுத் துறையில் இவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வாய்ப்பு உண்டு. வேலையில் இவர்களுக்கு இருக்கும் ஒழுக்கம் மற்றும் நேர்மை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அமையும். எதையும் குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பார்கள். மேலதிகாரிகளிடம் தனது கருத்தை எதற்கும் அஞ்சாமல் நேராகச் சொல்லும் குணம் இவர்களுக்கு உண்டு. இதுவே இவர்களுக்கு பல பதவி உயர்வுகளை பெற்றுத்தரும். வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் மற்றவர்கள் கைவிடும்போது இவர்கள் முன்னின்று அதை தீர்ப்பதற்கான வழியை தேடுவார்களே தவிர புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தனது திறமையை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்வதில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். சக ஊழியர்களிடம் பழகும்போது மேலோட்டமாக பழகினாலும் யாரிடம் எவ்வளவு தூரம் இடைவெளி விட வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதிகாரமிக்க பதவிகளில் அமரும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். அதை தக்க வைத்துக் கொள்ளவும் இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். வேலையில் இவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு இவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்து அதை சரியான முறையில் கையாளுவார்கள். இவர்களுக்கு வீண் செலவு செய்வது என்பது சுத்தமாக பிடிக்காது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய விரும்புவார்கள். சேமிப்பு பழக்கம் இவர்களிடம் மிக அதிகமாக இருக்கும். இரகசியமான முதலீடுகள் அல்லது சொத்துக்கள் இவர்களிடம் எப்போதும் இருக்கும். நிலம், வீடு அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதை இவர்கள் மிகவும் பாதுகாப்பானதாக கருதுவார்கள். அதன் மூலம் பெரும் லாபமும் பெறுவார்கள். இவர்களிடம் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் எளிமையாகவே வாழ விரும்புவார்கள். மற்றவர்களுக்கு உதவி என்று வரும்போது தாராளமாகச் செய்வார்கள். ஆனால் அந்த உதவி தகுதியானவர்களுக்குத்தான் செல்கிறதா என்பதை தீர ஆராய்வார்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. வறுமை என்பது இவர்களை நெருங்கவே முடியாது. பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஈடுபடும்போது நிதானம் அவசியம். அவசரப்பட்டால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். தனது குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னணியை உருவாக்கி வைப்பதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்காமல் சொந்த காலில் நின்று சாதிப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல்வாகு கொண்டவர்களாக தெரிந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் தேவை. செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் அல்லது சிறுநீரக உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு. அதிக கோபம் மற்றும் டென்ஷன் காரணமாக தலைவலி அல்லது தூக்கமின்மை பிரச்சனைகள் இவர்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யக்கூடும். உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். காரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தினமும் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வது இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்க உதவும். இவர்களுக்கு அடிக்கடி சிறு காயங்கள் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இவர்களை பாதுகாக்கும்.
காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வது இவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு நோயையும் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி மீண்டு வருவார்கள். ஆரோக்கியமான வாழ்விற்கு போதிய ஓய்வும் மன அமைதியும் இவர்களுக்கு தேவையானது. தியானம் செய்வது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் அதே சமயம் மிகுந்த வைராக்கியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய கௌரவத்துடனும் தைரியத்துடனும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கான பயிற்சியை வீட்டிலேயே கொடுப்பார்கள். குழந்தைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்களை ஒரு ஒழுக்கமான பாதையில் வழிநடத்துவதில் இவர்களுக்கு தனி ஆர்வம் உண்டு. பிள்ளைகள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதில் இவர்களை விட கண்டிப்பானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர்களின் பாதுகாப்பில் இவர்களே சிறந்தவர்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் நிர்வாகத் துறையிலோ அல்லது சாகச துறையிலோ சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் வேறு எதிலும் இருக்காது. அவர்களின் வாழ்வை வளமாக்குவார்கள். பிள்ளைகளிடம் ஒரு நண்பனை போல பழகுவதற்கு முயற்சி செய்தாலும் இவர்களின் அதிகார தோரணை சில சமயம் அவர்களுக்கு தடையாக இருக்கலாம். வாரிசுகள் இவர்களின் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் சிறந்த குணங்களுடன் வளர்வார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. வயதான காலத்தில் பிள்ளைகளின் ஆதரவு இவர்களுக்கு ஒரு பெரும் பலமாக அமையும். அவர்களால் சமுதாயத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளின் வெற்றியை தனது வெற்றியாக கருதி அவர்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் உண்டு. குறிப்பாக இரகசியமான இடங்கள், காடுகள் அல்லது மலைப்பாங்கான இடங்களுக்கு செல்வதை விரும்புவார்கள். ஆன்மீக பயணங்களில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு செல்வதை விரும்புவார்கள். தொழில் ரீதியாக அடிக்கடி திடீர் பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். அதன் மூலம் பல புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. அங்கேயே தங்கி பணியாற்றி பெரும் புகழ் ஈட்டுவார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய விஷயங்கள் தெரியவரும். அது இவர்களின் சிந்தனை திறனை இன்னும் மேன்மைப்படுத்தும். தனியாக பயணம் செய்வதை விட தனது குடும்பத்துடன் அல்லது மிகவும் நெருங்கிய நண்பர்களுடன் செல்வதையே இவர்கள் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு பயணிப்பார்கள். நீர்நிலைகள் அல்லது அருவிகள் உள்ள இடங்களுக்குச் செல்வது இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கும். பயணங்கள் இவர்களின் சோர்வை நீக்கி மீண்டும் ஒரு புதிய வேகத்துடன் வேலையை தொடங்க வழிவகுக்கும். முடிவாக விருச்சிக ராசியும் விருச்சிக லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு மர்மமான காவியத்தை போன்றது. இவர்கள் எங்கு சென்றாலும் தனது ஆளுமையால் அனைவரையும் கட்டி போடுவார்கள். இவர்களின் வைராக்கியமும் கடின உழைப்பும் இவர்களை சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் அமர வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெய்வ நம்பிக்கையும் நேர்மையும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய தடையையும் முறியடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. முன்கோபத்தையும் பழிவாங்கும் குணத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் இவர்களை வெல்ல எவராலும் முடியாது. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களுக்கு தேடி வரும் என்பது உறுதி. மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெய்வ பலமும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தும். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும்.
பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.